ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை 1/4 கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் கேப்சிகமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிரேவி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு கடலை மாவு சேர்த்து விட்டுட்டு இதே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்ச கேப்சிகம் ஆனியனையும் இதில் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக சோம்புத்தூள் தூவி விட்டுட்டு இது 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் போல் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே கேப்சிகம் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.